காலையிலே நெய் ரோஸ்ட்டு, பொங்கல், பூரி, வடைன்னு நம்மளை சுற்றி சரியான ஸ்மெல்லுங்க. செம்ம வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறது, கையெல்லாம் நடுங்குதேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை ஆர்டர் போட்டுட்டேன். சுகர்லெஸ்ஸாக ஒரு டீயை காலையில் குடிச்சா. இவன் வேறு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா பக்கத்தில் உட்காந்து. தென் நம்ம ஷியாக்கா சும்மா இருந்தாங்க, அதை தூக்கி உள்ளே போட்டுட்டு ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. தென் காலைல 11 போல் ஒரே ஒரு மெதுவடை. இந்த வடையெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? தென் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையோட தயிர் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தென் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரே ஒரு கை மாதுளம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு பர்த்டே, அவள் கொண்டு தட்டு நிறைய இந்தாங்க கேக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஏன்டி இந்த நேரத்தில் வெறுப்பேற்றுறீங்கன்னு சொல்லி அதை ஓரமாக வச்சு தென் கார தோசை நைட்டு அம்மா வச்ச சாம்பாரில் எடுத்துக்கிட்டேங்க. உண்மையாகவே இந்த வெயிட் லாஸ் எனக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டீ கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு பயங்கர ஹெட்டேக் வருது. ஒரு மாதிரி என்னதான் டேப்லெட் போட்டாலுமே சரியாகாத அளவுக்கு ஹெட்டேக் வருது. சரி என்ன பண்ணுறது, ஹேர் ஃபால் வேறு ஆகுது பயங்கரமாக. அதனால் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு பால் போட்டு அதை குடிப்பேன். இது எப்போயுமே ஹேர் ஃபால் ஆனால் நான் எடுக்கிறது தான். பயங்கர ரிசல்ட் இருக்கும். அதனால் சரி இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.